சாட் ஜிபிடி இந்த ஆப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஏஐ ஆப்பு. இந்த ஆப்பால் ஒரு பையன் சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி இறந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? பண்ணியிருக்கான். அந்த பையன் ஏற்கனவே மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பையன். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை வெளிநாட்டில் நம்மளோட நாட்டில் நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவில் தான் இந்த பையன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். அந்த பையனோட அம்மா அப்பா இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஆப்போட தலைமை செயல் தலைவர் இருப்பார்ல, அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த பையனுக்கு வந்து ஆல்ரெடி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அந்த பையனுக்கே எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த பையன் சாட் ஜிபிடி கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கப்ப அந்த சாட் ஜிபிடி அந்த ஏஐ வந்து இவனை வந்து தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ற மாதிரி நிறைய இதுலாம் ஐடியாஸ்லாம் கொடுத்து அந்த பையனை லாஸ்ட்டாக சூசைட் பண்ணுற அளவுக்கு அது அந்த ஏஐ வந்து சொல்லியிருக்கு போல. இந்த பையனும் அதில் பாதிக்கப்பட்டு ஆல்ரெடி மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் தான். இந்த ஏஐ சொல்கிறதையும் கேட்டு அந்த பையன் சூசைட் வரைக்கும் போய் இறந்துருக்கான். அவங்க அம்மா அப்பா வந்து இந்த சாட் ஜிபிடின்றது வந்து இப்போ இருக்க சின்ன வயசு பசங்களை ரொம்பவே பாதிக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இது சின்ன பசங்களுக்கு ஏற்றது கிடையாது. என்னோட பையனும் இதனால தான் வந்து இறந்துட்டான், ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த ஏஐ கிட்ட இதை யூஸ் பண்ணி என்னோட பையனும் இப்போ இறந்துட்டான். இதுக்கு காரணம் வந்து இந்த சாட் ஜிபிடியோட தலைமை செயல். இவங்க இதுதான் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் அமைச்சிருக்கிறதுனால தான் இப்படி என்னோட பையனோட உயிருக்கு இது ஆபத்தாக முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தலைமை செயலர் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நம்ம வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குன்னா நம்ம வந்து டாக்டரை பார்க்குறது அந்த மாதிரி தான் இது பண்ணோம். அந்த பையன் வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இதெல்லாம் பண்ணி தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறான்னா அது வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆல்ரெடி மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் தெரியுது, அவன்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குழந்தை வந்து நம்ம எவ்வளோ கேராக எவ்வளோ நம்ம வந்து சின்சியராக அவங்கள ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றது நம்மளோட பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. அந்த பையன் வந்து ஃபோனில் இது பண்ணியிருக்கான், நிறைய வந்து தன்னை அவன் துன்புறுத்தியும் இருக்கான், ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனே. இவ்வளவுமே தாண்டி லாஸ்ட்டாக வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். இவ்வளவுமே பண்ணுறப்ப அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? இப்போ வந்து அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான், ஏன்னா இதனால வந்து இப்போ ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க கேஸ் கொடுத்தது ஓகே தான். பட் ஆனால் அந்த குழந்தை உயிர் போறது வரைக்கும் இவங்க ஏன் விட்டுருக்கணும்? இவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்து கேர் பண்ணி நல்லபடியாக பார்த்துருக்கலாமே. இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு ஏன் விடணும் அப்படின்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.